guys, welcome back to the channel. So இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ற process தான். ஆனா நார்மலா வந்துட்டு அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண போறது இல்ல. எவ்ரி 2 கேரக்டர் எடுக்க போறோம். அதை ரிவர்ஸ் பண்ண போறோம். ஓகே. சோ அப்போ வந்துட்டு இது எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் இது j. ஓகே. சோ அப்ப அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணனும். a j. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் 2 கேரக்டர் va. ஓகே. சோ அதுக்கு அப்புறம் இது நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா a v ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபைனலா வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா சோ நமக்கு வந்து அதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஓகே. சோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் aj அப்புறம் av. சோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ண போறோம் ரிவர்ஸ் பண்ண போறோம். ஓகே. சோ அந்த process எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகே. சோ அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. சோ Subscribe பண்ணி பாத்தீங்கன்னா சோ எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் அடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே. Thank you guys. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அது 0 அப்படின்னும் என்னோட செகண்ட் இண்டெக்ஸை 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஸோ நான் என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் செகண்ட் இண்டெக்ஸையும் நான் ரிவர்ஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை 0க்கு கொண்டு வர போறேன், 0th இண்டெக்ஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப். ஓகே. ஸோ ஃபார் லூப்ல வந்துட்டு ஐயோட வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். I less than name dot length இதை டிவைட் பை 2 பண்ணிக்கிறேன். ஓகே. ரீசன் ஏன் நான் டிவைட் பை 2 பண்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஐயை வச்சு நான் ப்ராசஸ் பண்ண போறது கிடையாது. ஓகே. ஸோ இதை வச்சு நான் ப்ராசஸ் பண்ண போறேன். இதையுமே நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். அடுத்த இண்டெக்ஸ் மூவ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இதுல இருந்து இதுல அதாவது இந்த fi ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த vi அதோட இண்டெக்ஸ் மூவ் ஆகணும். செகண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ அதனால நான் அதை வந்து சேஞ்ச் தான் பண்ண போறேன். ஸோ இதை நான் ப்ராசஸ் பண்ண போறதுன்றது இதோட ஆஃப் த டைம் நான் 2 டைம் இந்த ப்ராசஸ் பண்ணாலே எனக்கு இந்த ஸ்ட்ரிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு இதை நான் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் ரிசல்ட் அப்படின்ற இந்த ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் டு ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்து அன்மியூட்டபிள் அப்படின்றதுனால நான் பிளஸ் பண்ணிக்கிறேன், அதாவது கன்கேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நேம் டாட் கேரக்டர் செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சும்மா ஒரு இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ரீசன் வந்து நான் ஏன் இது பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ கேரக்டர் எஃப் ரீசன் நான் சென்டர்ல ஏன் இப்படி பண்றேன்னா இது இப்படி பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட கேரக்டர் அதோட இண்டெக்ஸ் அதாவது இந்த ஜேவோட ஆஸ்கி வேல்யூ இருக்கும், அது எனக்கு வந்துடும். அதனால நான் இந்த ஒரு ப்ராசஸ் பண்றேன். ஓகே. இங்க ஒரு இது பண்ணும்போது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஃப்ஐயோட வேல்யூ நான் என்ன பண்ணா 2 டைம் அதை இன்க்ரீஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு 0ல இருந்து 1க்கு வரக்கூடாது, 0ல இருந்து எனக்கு 2க்கு வரணும். 2க்கு வந்தாதான் எனக்கு இங்க பியோட அந்த வேல்யூ எடுக்கும். அதே மாதிரி தான் எஸ்ஐயும் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகே. அவ்வளோதான் ப்ராசஸே அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட் அதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்ட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு. ஓகே. ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் இந்த ப்ரோக்ராம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. எப்போ வரும் அப்படின்னா இப்போ நான் இதில் இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இதில் ப்ராப்ளம் வரும். ஓகே. ஸோ பார்த்தீங்க என்ன ப்ராப்ளம், எனக்கு வந்துட்டு இந்த அந்த லாஸ்ட்டு கொடுத்த எனக்கு வேல்யூ வரல. ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வரலன்னா நம்ம இது ஆஃப் த டைம் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு இது 5 டோட்டல் லென்த் 5, அப்போ எனக்கு 2 தான் வரும். ஓகே. ஏன்னா 2.5 வரும்போது இது 2ஆக தான் எடுத்துக்கும், அந்த பாயிண்ட் வேல்யூ ஒமிட் பண்ணிடும். அப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எவ்ரி ஆட் நம்பர் அதோட லென்த் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நான் வந்து இது என்ன பண்ணணும்னா +1 டைம் வந்து இதை ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இங்க நான் வந்து இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகே. இன்ட் அதை ஆட் நம்பரா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நேம் டாட் லென்த் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஈவன் நம்பர். ஸோ அப்போ எனக்கு நான் டர்னர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் நேம் டாட் லென்த்தை அப்படியே டிவைடட் பை 2 கொடுத்துடலாம். இதுவே வந்துட்டு எனக்கு வந்து ஆட் நம்பர் இல்லை அப்படின்னா நான் அதே தான் பண்ண போறேன், லென்த்தை வந்து டிவைட் பை 2 பண்ண போறேன். பட் இந்த இடத்துல வந்துட்டு +1 பண்ண போறேன். ஏன்னா எனக்கு 5 டைம் அந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகே. அவ்வளோதான் கைஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ பண்ணோம் அப்படின்னா
நமக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆகும் எக்ஸெப்ஷன் அடிக்குது. ரீசன் வந்து 5 டைம் ரன் ஆகும்போது எனக்கு இந்த எஸ்ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், இதோட எஸ்ஐயோட வேல்யூ 7க்கு போயிடும், அதாவது 6க்கு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இஃப்ல எஸ்ஐ ஈக்குவல் டு நேம் டாட் லென்த்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிடலாம் இதை. ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு அப்போ பிரேக் ஆகிடும். ஸ்டில் இந்த ஏ வரல, ஏன்னா நம்ம இங்கே பிரேக் பண்ணிட்டோம். ஆனால் அப்போ என்ன ஆகிடும்னா இதோட எனக்கு ஸ்டாப் ஆகிடும், இந்த இண்டெக்ஸில் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் எனக்கு இந்த வேல்யூ வரணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நான் எஃப்ஐ கொடுத்துட்டு எனக்கு அந்த வேல்யூ வரும் கரெக்டாக. ஏன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து கடைசியில் 5ல் தான் நிற்கும். எஸ்ஐயோட இண்டெக்ஸ் தான் 6க்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து திரும்ப அதாவது அந்த எஃப்ஐ இண்டெக்ஸை மட்டும் வச்சு நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு வேல்யூ வந்துட்டு அப்படியே இங்கே வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு வந்துருச்சா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஏவிஜே வந்திருக்கும், அந்த ஃபைனலாக ஏ வந்திருக்கும். இப்போ இதே வந்துட்டு இங்கே எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஏன்றது வரும். இப்போ திரும்ப இங்கே வந்துட்டு ஒரு டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த இருந்து டி வரும். ஸோ அப்போ எனக்கு இது ஆட் நம்பராக இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்காது, ஈவனாக இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஸோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஜாவா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.